ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சு பால் கறந்தோம். பால் கறந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் பால் காய்ச்சறதுக்கு தனியாகவும் கொஞ்சம் பால் டீ போடுறதுக்கு தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா பாப்பா டீ குடிக்க மாட்டா, பால் தான் குடிப்பா. எங்கள் தாத்தா எங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் டீ போட்டுக்கிட்டோம். பாலை அவங்களுக்கு தனியாக காய்ச்சி வச்சு அதில் கொஞ்சம் மேலாடை எடுத்து நாங்கள் சேர்த்து வைப்போம். பால் நல்லா கொதிச்சு வந்தது. கொதிக்கிற கேப்பில் அப்படியே வீடு கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 2 பேர் வெளியில் விளையாட போயிட்டாங்க. அப்புறம் வீடு கூட்டிகிட்டு வந்து தொடப்பம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இது பூந்தொடப்பம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியில் இந்த தொடப்பம் தான் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்க தொடப்பம்லாம் கிடையாது. அப்படியே வெறும் பூந்தொடப்பம். அது இந்த அருகம்புல் ஜாதியை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியே வீடு கூட்டிகிட்டு அப்புறம் தோட்டத்துக்கு போய் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்த்தா நிறைய தக்காளி, கொத்தவரங்காய் அதெல்லாம் பூத்துருந்தா. அவரைக்காவும் இருந்தது. தக்காளி பழம் அப்படியே பறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், அவரைக்காய், அது பாருங்கள் அவரைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய் தான் நிறைய பூத்துருந்தது பாருங்கள். அதுதான் மருந்தே போடாத காய் தான் இந்த கத்திரிக்காயெலாம் பறிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பறிச்சு வந்த காயை அப்படியே கத்திரிக்காய் கார குழம்பு வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே குழம்பு பாருங்க பண்ணிகிட்ருக்கேன். அம்மா காட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த கேப்பில் அதை குழம்பு ரெடியாக ஒரு கேப்பில் போய் பாத்திரலாம் கழுவிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே முடிஞ்சிச்சு. அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்புறம் திரும்ப போய் ஆட்டுக்கு போய் தீவனப்புல் வெட்டணும். அப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வெளில போயிட்டாங்க. அம்மாலாம் அந்த சோளக்காட்டுக்கு சொட்டு நீர் பழுப்பு எடுக்க போயிட்டாங்க. அப்புறம் நான் மட்டும் தான் இருந்தேன் வீட்டில். ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆட்டுக்கெல்லாம் ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. தீவனப்புல் வெட்டிட்டு போடுறாங்க பாருங்க அவங்க பாருங்க. ஆடெல்லாம் எப்படி சாப்பிடுது பாருங்கள். அப்புறம் தீவனம் பிளேட்டி போட்டு அப்புறம் நானும் எங்கள் பாட்டியும் மோர் மிளகா செய்யலான்னு சொல்லிட்டு மோர் மிளகா எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் பச்சை மிளகா கடையில் தான் வாங்கிட்டு வந்தது. பச்சை மிளகா அப்படியே கீறி விட்டுட்டு கத்தியால் கொஞ்சம் கீறிட்டு மோரில் போட்டு ஊற வச்சு ஒரு 3 நாள் ஊற வச்சு எடுத்தால் மோர் மிளகா ரெடி ஆகிடும். அதுக்கு தான் எங்கள் அம்மா கீறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை நம்ம சின்னதாக ஒரு குச்சி வச்சு ஓட்டை போட்டால் கூட பரவாயில்ல. ஏன் கேட்டாங்கன்னா அதில் இருக்க காரம் வெளியில் போகும். அப்போ மோரில் காரம் கொஞ்சம் கம்மியாகிடும். அப்போ தான் மோர் ரெடி பண்ணி தயிர் எங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறோம். பால்னால் நாங்கள் எப்பவுமே காசுக்கு வாங்கவே மாட்டோம் வெளியில். ஏன்னா மாடு நாங்கள் வச்சுருக்கோம். மாடு, ஆடு, கோழி எல்லாமே வச்சுருக்கோம். அதனால் வெளியில் அவ்வளோவா காசுக்கு எதுவுமே வாங்க மாட்டோம். மோரை கரைச்சிட்டு இந்த வெயிலுக்குன்னா மோர் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நாங்களாம் பெரும்பாலும் டீனா குடிக்க மாட்டோம். எங்கள் தாத்தா தான் டீ நிறைய குடிப்பார். 3 வேளை குடிப்பார். நாங்கள் மோர் தான் குடிப்போம். அப்படின்னா ஒரு சில டைம் எங்கள் தாத்தாக்கு டீ போடுறப்ப நம்மளுக்கும் சேர்த்து குடிக்கணும் ஆசைன்னா சேர்த்து போட்டுருவோம். மிளகாவெல்லாம் அதில் மோரில் அள்ளி போட்டு அப்படியே ஒரு 3 நாள் ஊற வைப்பாங்க. பார்க்க ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏதோ கஞ்சிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மிளகாய் சட்னி இது மாதிரி இப்படி மிதங்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் அது மூடி போட்டு வெயிலில் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஊற வைப்போம். அப்புறம் வடிகட்டிட்டு நாளைக்கு வெயிலில்